ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளைப்பூடை பற்றி சோசியல் மீடியாவில் சரி, அதே மாதிரி இந்த மருந்துகள் பற்றி இது பண்ணும் பொழுது ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய ஒரு பொருட்களை எல்லாரும் பேசுகிறது நம்பர் 1 இடத்துல இந்த மாதிரி இருக்குங்கிறத பேசுகிறது. ஏன்னா ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அதை பற்றி நிறைய பேரே பேசிகிட்டு இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட எல்லாரும் காமிக்கிறனால அது நல்லா அது வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால் ஆண்மை குறைவை சரி செய்ய முடியுமா அல்லது எப்படி சாப்பிடணும், அதற்கான ஆதாரபூர்வமானது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சில நேரம் அந்த பொருட்கள் வெளியில் போய் வாங்குறதுக்கு சிரமமாக இருந்தாலும் அதில் அந்த டேக்குங்கிற பகுதியில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதே நேரம் இந்த வெள்ளைப்பூடை பற்றி நிறைய ரிசர்ச் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாதத்தை குறைக்கக்கூடியது, ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடியது, கேஸ் ட்ரபிளை குறைக்கக்கூடியது, மோஷன் வெளியேற்றக்கூடியது, நாட்பட்ட மலங்களை போக்கக்கூடியது, பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் குடல் இயக்கத்தை அதாவது அதிகரிக்க செய்து இது எல்லாத்தையும் உடம்புல உள்ள தீங்குகளை அகற்றக்கூடியது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த வெள்ளைப்பூண்டுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுறது மூலமாக இந்த ஆண்குறி எழுச்சியை அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆலிசின் அப்படிங்கிற ஒரு பொருள். அதனால தான் இதுக்கு ஆலியம் செப்பா அப்படிங்கிற ஒரு பேரில் கூட இது அழைக்கப்பட்டு வருது. இந்த ஆலிசின் பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுறது மூலமாக பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்க செய்து, அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி எழுச்சியை அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முக்கியமாக 2 கிராம்புகளையும் சேர்த்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படின்னா தான், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயன் கிடையாது. சரிங்களா? நம்ம இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்குறி எழுச்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிறது என்னது? நைட்ரிக் ஆக்சைடோட லெவல். இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் தான் அந்த பிளட் சர்க்குலேஷனில் பிளட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும் பொழுது ஆண்குறியில் அந்த பிளட் வெசல்ஸை லாக் பண்ணி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? அதுதான் ஆண்குறி எழுச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வைக்குது. அப்போ இந்த ஆலிசின்கிற ஒரு ஆல்கலாய்டும் நம்ம கிராம்பும் சேரும் பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ், அதிகாரப்பூர்வமான பப்ளிகேஷன்ஸு, பேப்பர்ஸ் ப்ரெசன்டேஷனே இருக்குது. சரிங்களா? சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை போய் ராவாக சாப்பிட்றாங்க. தயவு செய்து அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகளை பண்ணாதீங்க, யாரும் அட்வைஸும் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ஒரு ஃபார்முலா அதில் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த உணவு குழல், வாய் இவற்றுகளை எரிச்சலை உண்டு பண்ணி கொடுக்க வச்சு புண்ணை அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அதனால் அல்சர் இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால் அந்த மாதிரியான ரஃப் அண்ட் டஃப்பான ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு நீங்கள் போகாதீங்க. இதை கொஞ்சம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் பூண்டை சுட்டால் அது பயன்படுத்துங்க. அப்போ அந்த கொஞ்சம் எஃபெக்ட் குறையும். சரிங்களா? அது பூண்டை சுட்டு அல்லது பூண்டை பாலில் போட்டு நல்லா வேக வைத்து, சரிங்களா, அதோடு சேர்த்து 2 கிராம்புகளை நுணுக்கி போட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். ஆமாம், அந்த மாதிரி பண்ணும் பொழுது கொஞ்சம் எடுத்த உடனே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஓரிரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நம்மளே அறியாமலே இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதை கொடுத்து பார்க்கும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது ஏறத்தாழ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 to 3 வீக்ஸ் ஆகுது மினிமம் இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொண்டு வராங்க.
அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறிக்கும் ஒரு வாதம் வந்து வரக்கூடிய ஒரு இது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது இயற்கைங்கிறனால நம்ம அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனைகளையும் கூட இது வந்து சரி செய்யுது. அதே நேரம் வந்து இது நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி ஜீரணத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. பசியை தூண்டக்கூடிய ஒரு செயலை செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. எல்லா மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்துது. நம்மளுக்கு தேவையானது இந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வரும் பொழுது அந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீனோட கடைசி பை ப்ராடக்ட் என்ன, கார்போஹைட்ரேட்டோட இது வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாறும். மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் மாறும் பொழுது இந்த புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்டாக மாறும். அமினோ ஆசிட்டும் கடைசியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடாக மாறி அமோனியாவாக மாறி வெளியில் வந்து போகும். ஆமாம், அதனால தான் அல்புமின்கிற புரதம் வந்து கிட்னியிலேருந்து வெளியாகிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம், புரோட்டீன் அதிகமாகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வரோம். இது வந்து செரிக்காமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் நம்ம இந்த வெள்ளைப்பூடு இதுகெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணி போடும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க செய்து நம்ம உடம்புல வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவலை வந்து அது தூண்டி கொடுக்க வைக்கும். அப்போ எழுச்சி வந்து இயற்கையான முறையில் அதிகரிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து வாயுக்களை வெளியேற்றதுனால, உடம்புல சேரக்கூடிய வாயுக்களை வெளியேற்றதுனால அந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறையும் பொழுது அனுலோமா அப்படிங்கிற வாயுவும் ஒரு நல்ல நிலைமைக்கும் வந்து வரும். இந்த அனுலோமா வாயுவோட என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு கேட்டிங்கன்னா 5 பிராண உதான வியான சமான அபானங்கிற வாயு வந்து தான் 5வது வாயு. இந்த அபானன் வந்து அனுலோமம் பண்ணி கொண்டு வரும் பொழுது ஆவரத்தை தியரியில் வச்சு பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியேறி போயிருச்சுனாலே இந்த வாதம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் குறைஞ்சிரும். இந்த அபானனோட ஒரு ஃபங்க்ஷன் தான் விந்தை வெளியேற்றுறது, ஆண்மையை தூண்டி கொடுக்கறது, மாதவிடாயை ஒழுங்குபடுத்துறது, அது மோஷனை இது பண்ணக்கூடியது, யூரினை இது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து அந்த அபானங்கிற வாயு தான் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை பண்ணுறதை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்லிக் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துது. வெறுமனே இது வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஃபேக், தவறான செய்தி. இரத்த ஓட்டத்தை ஏன் அதிகரிக்குது, எப்படி அதிகரிக்குங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுமே ஒழிய அதை எப்படி முறையான முறையில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்பொழுது ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே பயன்படுத்திக்கலாம். தயவுசெய்து ராவாக பயன்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது. எந்த மருத்துவர்களும் பரிந்துரை பண்ண மாட்டார்கள். நீங்கள் வந்து பாலில் வேக வச்சு அல்லது வந்து சில அட்லீஸ்ட் அதை வந்து சுட்டாவது இது வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பச்சையாக பயன்படுத்தி கொள்வது பின்னால் வந்து உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் போய் அந்த இதை வச்சு ரப்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் தவறான ஒரு செயல். அது வந்து புண்ணாயிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ரஃப் அண்ட் டஃப்பான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. அப்படி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் படுகின்ற பட்சத்தில் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி நீங்கள் இதுக்கான தீர்வுகளை விளக்கங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? நம்ம வந்து இது வந்து ரெகுலராகவே இதை வந்து பயன்படுத்தப்படும் பொழுது இந்த அபானன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறையும். அதே நேரம் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடை லெவலை அதிகரிக்க வைத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்க வைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் மெட்டபாலிசத்தை வந்து இந்த வெள்ளைப்பூடு வந்து ஒழுங்குபடுத்துறதுனால அது இன்னும் கொஞ்சம் ஆற்றலை அதிகரிக்க வைக்கும். இதில் ஆலிசின்கிற ஒரு கார்டிகோ ஆல்கலாய்டு இருந்து தான் இந்த மாதிரி பணியை பண்ணுது. அது வெறுமனே பண்ணாது. கூடுதலாக 2 கிராம்புகளையும் சேர்த்து கொடும் பொழுது இன்னும் அதனுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்க வைக்கும். இது வந்து ஹோம் ரெமிடியாகவே வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் வந்து வேறு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.
அதே நேரத்தில் அது சந்தேகம் எழுகின்ற பட்சத்தில் வந்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அனுமதினால இந்த ஆண்குறி எழுச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.